ஒரு எலி வெளியில வந்து அந்த சமயத்துல ஒரு பூனை வந்துருது. அந்த சமயத்துல ஒரு வேடம் வந்து வலைய விரிச்சான். அந்த வலையில பூனை மாட்டினு. அந்த பூனை, நீ இப்ப என்ன நெட்டை கட் பண்ணி விட்டுரு பல்லால கடிச்சு பிளீஸ்னு பூனை கேட்டு. எலி சொல்லிட்டு, ஆனா நீங்க என்ன சாப்பிட்டுருவியே அப்படின்ற சமயத்துல பாம்பு வந்து ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கீரி, நான் உனக்கு வலைய கட் பண்ணி விடுறேன், ஆனா இப்ப நீ எனக்கு அடைக்கலம் கொடுக்கணும், உன் மடியில நான் படுத்துப்பேன், இது ரெண்டு அண்ணன் போனப்புறம் நான் உனக்கு கட் பண்ணி விடுறேன். சரின்னு பூனை உத்தண்டு எடுத்து எலி அங்க போய் படுத்துக் கொண்டது. பாம்பும் கீரியும் போய் விட்டன. சரி, அது ரெண்டு போயாச்சு, இப்ப வலையை கட் பண்ணி விடு, கொடுத்த வார்த்தையை காப்பாத்துறேன், ஆனா அதுக்கு டைம் இருக்கு. இந்த வேடம் வருவான், அவன் கிட்ட வந்த உடனே நான் வலையை கட் பண்ணி விடுறேன். அப்போ உனக்கு வந்து அந்த வேடம் கிட்ட தப்பிச்சுக்கணும்ன்றது தான் உனக்கு மெயின் ஐடியாவா இருக்கும். அப்ப நீ என்ன மறந்துடுவேன், அப்பதான் கட் பண்ணுவேன். வேடம் வந்தா கிட்ட வந்து வலையை எடுக்க போற சமயத்தில் இது குதிரை விட்டுடுத்து பூனை ஓடி போச்சு. பூனை திரும்பி, இனிமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான், இந்த கதை எங்கிட்ட வேண்டாம், நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு நெசசிட்டி வந்தது, ஃப்ரெண்ட்ஷிப் வந்தது, அந்த நெசசிட்டி போச்சு, ஃப்ரெண்ட்ஷிப்பும் போச்சு போன்னு. இந்த மாதிரி தான் சைனா மாதிரி நாடுகள் கிட்ட நாம இருக்கணும்ன்ற